ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு, இது வந்து என்ன மிக்ஸ்னால், அந்த தக்காளி, பச்சை மிளகாத்தூள், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் அது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் பிளெண்ட் பண்ணி விடுங்க ஒன்று சேர. இது வந்து எதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா, அந்த கலரு எல்லாமே நம்ம ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வரும். அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து பிரியாணி ரைஸு நான் 1 கப் போல் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி நான் அளந்தே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக உப்பு நான் அந்த ரைஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு. டாப்பிங்காக புதினா இலை கொஞ்சமும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதை ஒரு கிளான்ஸ் அடியிலேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரைஸ் உடையாமல். இதோட ஃபைனல் அவுட்புட் இது தான். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தயிர் பச்சடி, எக் வச்சு சர்வ் பண்ணோன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. மறக்காம ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.